Hello நண்பர்களே, வெல்கம் டு another episode of dynamic programming. நம்ம இதுவரைக்கும் இந்த dynamic programming சீரிஸ்ல one dimensional array வச்சு எப்படி அப்ரோச் பண்ணலாம்ங்கறத பார்த்திருந்தோம். இந்த வீடியோல two dimensional array நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஆல்சோ இந்த மாதிரி क्वेश्चंस வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ்ல டெக்னிக்கல் ரவுண்ட்ல ரிப்பீட்டடா கேக்குறாங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ள போலாம். ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பார்க்கலாம். Geek is going for a training program for n days. He can perform any of these activities: running, fighting, and learning practice. Each activity has some point on each day. As Geek wants to improve all his skills, he can't do the same activity on 2 consecutive days. Given a 2D array of size n, where array of 0, array of 1, and array of 2 represent the merit points for running, fighting, and learning on the ith day. Determine the maximum total merit points Geek can achieve. அதாவது நண்பர்களே, கீக்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வீட்டில் வந்துட்டு இந்த சம்மர் கேம்ப்க்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல 3 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா ரன்னிங், ஃபைட்டிங், லேர்னிங்னு 3 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த கீக் வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறக்காண்டி அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா, இன்னைக்கு அவன் ரன்னிங் பண்ணிட்டான் அப்படின்னா நாளைக்கு அவன் வந்துட்டு எய்தர் ஃபைட்டிங் ஆர் லேர்னிங் தான் பண்ணணும். ரன்னிங் வந்துட்டு அகைன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு ஃபைட்டிங் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு எய்தர் ரன்னிங் ஆர் லேர்னிங் தான் பண்ணணும், அகைன் ஃபைட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்குமே ஒரு மெரிட் பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துட்டு n டேஸ்க்கு நடக்க போகுது. ஸோ எண்ட் ஆஃப் nth டே வந்துட்டு அவன் மேக்சிமமா மெரிட் பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்கு அவன் டே 1ல இருந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணா மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட் வாங்கலாங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை. ஓகே, லெட்ஸ் சே நமக்கு ஒரு 2D அரே கொடுத்துருக்காங்க. இதுல நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் ரெப்ரசென்ட் பண்ணும் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். நமக்கு இங்க ஆக்டிவிட்டிஸ் ஃபிக்ஸ்டுன்னு தெரியும். அதாவது ரன்னிங், ஃபைட்டிங், லேர்னிங்னு 3 ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ 3 காலம் தான். ஆனால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் n எவ்வளவா இருக்கோ அதை பொறுத்த நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ எக்ஸாம்பிளில் டே 1ங்கிறத நம்ம 0 பேஸ் இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டே 0, டே 1. டே 0க்கு வந்துட்டு அவனுக்கு ரன்னிங்க்கு வந்துட்டு எவ்வளோ மெரிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா லெட்ஸ் சே 5ன்னு வச்சுப்போம். தென் ஃபைட்டிங்க்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 10ன்னு வச்சுப்போம். தென் லேர்னிங்க்கு அகைன் வந்துட்டு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். தென் டே 1ல அவனுக்கு வந்துட்டு அகைன் ரன்னிங்க்கு வந்துட்டு 8 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அண்ட் ஃபைட்டிங்க்கு வந்துட்டு 20 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். தென் லேர்னிங்க்கு வந்துட்டு 11 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். நம்ம கிரீடி சொல்யூஷன் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா டே 0ல நம்மளுக்கு இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னா ஃபைட்டிங்ல தான் இருக்கு. ஸோ அதில் இருக்க 10 பாயிண்ட்ஸை எடுத்து நம்மளோட மெரிட் பாயிண்ட்ஸ்ல 10 ஆட் பண்ணிப்போம். தென் டே 1ல பார்த்தோம் அப்படின்னா டே 1லயுமே ஃபைட்டிங்க்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த கீக்குன்றவன் எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறக்காண்டி இன்னைக்கு பண்ண ஒரு ஆக்டிவிட்டியை நாளைக்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால அவன் வந்துட்டு எய்தர் ரன்னிங் ஆர் லேர்னிங் தான் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்துட்டு அவனால ஃபைட்டை வந்துட்டு சூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டுல எது மேக்ஸிமமா இருக்குன்னு பார்த்தோம்னா லேர்னிங் தான். ஸோ இதுல இருந்து அவன் 11 பாயிண்ட்ஸ் எடுத்து டோட்டலாக அவனுக்கு எவ்வளோ வரும்னா 22 மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலா அவன் கிரீடியை அப்ரோச் பண்ணாம ஆல் பாசிபிள் வேஸ் ட்ரை பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு டே 1ல லேர்னிங்க்கு 5 பாயிண்ட்ஸ்னு அண்ட் டே 2ல ஃபைட்டிங்க்கு 20 பாயிண்ட்ஸ்னு டோட்டலா 25 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவன் வந்துட்டு மெரிட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு 2 டேஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம். இதே n டேஸா இருந்துச்சுன்னா நிறைய பாசிபிள் வேஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பாசிபிள் வேஸ்ன்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ரிகர்ஷனை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு எப்படி ரிகர்ஷன் அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம டிபி அப்ரோச் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ட்ரை டு ரெப்ரசன்ட் த ப்ராப்ளம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்.
செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு do all possible stuffs on that index according to the problem statement. தென் தேர்ட் ஒன் வந்துட்டு நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஆல் பாசிபிள் சொல்யூஷன்ல இருந்து நம்ம மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இண்டெக்ஸ். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி டே வந்துட்டு ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த எஃப் ஆஃப் இண்டெக்ஸ் அதாவது எஃப் ஆஃப் டே இந்த மெத்தட் வந்துட்டு n-1th டேல இருந்து 0th டே வரைக்கும் அவனால எவ்வளவு மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்ஸ் வாங்க முடியுங்கிறத கால்குலேட் பண்றது தான் இந்த எஃப்ங்கிற மெத்தடோட வேலை. தென் செகண்ட் ஸ்டெப் do all possible stuffs on that index according to the problem statement. அவன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவன் டே 0ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டான் அப்படின்னா டே 1ல அதே ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது, அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். அதே மாதிரி டே 1ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிருக்கான் அப்படின்னா டே 2லயும் அந்த ஆக்டிவிட்டி பண்ணாம அதை விட்டுட்டு ரிமைனிங் 2 ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸ் சே நமக்கு வந்துட்டு 0 1 2 3ன்னு 4 டேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம வந்துட்டு n-1th இருந்து தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம். ஏன்னா ரிகர்ஷன்ல வந்துட்டு நம்ம எப்பவுமே டாப் டவுன் தான் அப்ரோச் பண்ணுவோம். இப்போ அவன் டே 4ல ஆக்டிவிட்டி பண்ணிட்டு டே 3ல ஆக்டிவிட்டி பண்ணிட்டு டே 2ல வெயிட் பண்றான்னு வச்சுப்போம். இப்போ இந்த டே 2ல அவன் வந்துட்டு என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாங்கிறத எப்படி டிசைட் பண்ணுவான் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே வந்துட்டு என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கானோ அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 ஆக்டிவிட்டியில ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ இப்போ லெட்ஸ் டே 4ல வந்துட்டு அவன் லேர்னிங் பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம். இப்போ அவன் டே 3லாம் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, லேர்னிங்கை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்ல 2ல ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஸோ டே 3ல அவன் வந்து என்ன பண்ணிக்கிறான், ரன்னிங் பண்ணிக்கிறான். இப்போ அகைன் டே 2ல வந்துட்டு அவன் என்ன பண்ணணும், ரன்னிங்கை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ டே 2ல அவன் என்ன பண்ணிக்கிறான், ஃபைட்டிங் பண்ணிக்கிறான். இப்போ நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா இங்க டே 4ல இருந்து அவன் டே 3க்கு போறப்போ டே 4ல என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்கிறத அவனுக்கு யாராச்சும் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாதான் அப்போ டே 3ல வந்து எந்த ஆக்டிவிட்டியும் அவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா இருப்பான். ஸோ நம்ம இங்க இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா லாஸ்ட்னு ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்ங்கிறது நம்மளுக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேல அவன் இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கிறான். ஸோ நீ கரண்ட் டேல அந்த ஆக்டிவிட்டியை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டினாலும் நீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு நம்ம இன்னொரு பேராமீட்டரா லாஸ்ட்னு ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இண்டெக்ஸ்ங்கிறத டேன்னு மாற்றிக்கலாம். ஸோ டே கமா லாஸ்ட்னு 2 பேராமீட்டரா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றோம். இப்போ இந்த லாஸ்டோடைய வேல்யூ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இங்க 3 ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ 0 1 2 3ன்னு 4 வேல்யூஸ் வச்சுக்கலாம். ஏன்னா 0ல நிக்கிறான், 0னா அவன் வந்துட்டு ஆல்ரெடி 0th ஆக்டிவிட்டி பண்ணிருக்கான்னு அர்த்தம், 1னா ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணிருக்கான்னு அர்த்தம், 2னா செகண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஆனா 3ங்கிறப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அவன் இனிஷியலா அவன் வந்துட்டு எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணல. ஸோ இங்க வந்துட்டு அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம், லைக் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம், 0th ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம், செகண்ட் ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம். இதை தான் வந்துட்டு நம்ம 3ன்னு வச்சிருக்கிறோம். இந்த 3யை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இனிஷியலா பாஸ் பண்ண போறோம். ஸோ இந்த எஃப் ஆஃப் இப்போ இந்த எஃப் ஆஃப் இண்டெக்ஸ் கமா லாஸ்ட்டை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ரிக்வெஸ்ட் சொல்யூஷன் படி டாப் டவுன் தான் n-1th டேல இருந்து 0th டே வரைக்கும் நம்ம வேலையை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ n-1 கமா லாஸ்ட்ங்கிறதுக்கு பதிலாக நம்ம 3ன்னு கொடுத்துப்போம். ஏன்னா இனிஷியலா வந்துட்டு எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணிருக்க மாட்டான். ஸோ நம்ம 3ன்னு கொடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் கண்டிஷனை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, லெட்ஸ் சே இவன் வந்துட்டு 0th டேக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அங்க 3 ஆக்டிவிட்டி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனா இந்த 3 ஆக்டிவிட்டியில என்ன ஆக்டிவிட்டி சூஸ் பண்ண போறாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் லாஸ்ட். இந்த லாஸ்ட் டேல அவன் வந்துட்டு என்ன ஆக்டிவிட்டி பண்ணிருக்கானோ அதை விட்டுட்டு ரிமைனிங் எந்த ஆக்டிவிட்டி வேணா பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் i = 0ல இருந்து i less than 3 வரைக்கும் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி இஃப் i not equal to லாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 2 ஆக்டிவிட்டிஸ்லயும் அவன் வந்துட்டு எது மேக்ஸிமமா இருக்கோ அந்த ஆக்டிவிட்டி அவன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் மேக்ஸிமம் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிற ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் ஆஃப் நமக்கு 0th டேல தான் நிற்கிறான். ஸோ 0, i இதுதான் நம்ம பேஸ் கண்டிஷன். இதை அப்படியே நம்ம அங்கே எழுதிக்கலாம். ஸோ நம்ம பேஸ் கண்டிஷன் என்னது, இஃப் டே ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸின்னு ஒரு வேரியபிளை 0ன்னு இனிஷியலாக வச்சுப்போம். தென் ஃபார் i = 0ல இருந்து i less than 3 i++ வரைக்கும் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணிட்டு இஃப் i not equal to லாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
மேக்ஸியை அப்டேட் பண்ணிக்கலாம். மேக்ஸி ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் 0, i, மேக்ஸி. ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணும், இங்கே ஸ்டோர் ஆகிருக்க மேக்ஸி வந்துட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0 இருக்கும். தென் நம்ம செகண்ட் நம்பர் வர்றப்போ அந்த 0க்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் 0, iக்கும் எது மேக்ஸிமமா இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தென் ஒரு வாட்டி இந்த ஃபார் லூப் முடிகிற வரைக்கும் இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளுடைய பேஸ் கண்டிஷன். இப்போ நம்ம ரிகர்சிவ் கண்டிஷனுமே மோஸ்டா சிமிலர் தான். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மற்ற டேஸ்லயுமே அவன் என்ன பண்ணுவான், இப்போ 0, 3 நிற்கிறான் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இருக்கிறதுலயே லாஸ்ட் என்ன பண்ணியிருக்கானோ, லாஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கானோ அதை விட்டுட்டு ரிமைனிங் 2 ஆக்டிவிட்டிஸ்ல எது மேக்ஸிமமோ அதை எடுத்துப்போம். ஆனா மற்ற டேஸ்லயுமே நம்ம அதை தானே பண்ண போறோம். லெட்ஸ் அவன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டேல நிற்கிறான்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டேல வந்துட்டு லேர்னிங் பண்ணியிருக்கிறான். ஸோ அதை விட்டுட்டு இங்க இருக்கிற 2 ஆக்டிவிட்டியில எது மேக்ஸிமமோ அது பண்ணுவான். தென் அதுக்கு நெக்ஸ்ட் டேக்கு அவன் போவான். அந்த நெக்ஸ்ட் டேக்கு போறப்போ இந்த பர்டிகுலர் டேல அவன் என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கானோ அதை வந்துட்டு லாஸ்ட்ல அப்டேட் பண்ணிட்டு அடுத்த டேக்கு போயிடுவான். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு ரிகர்சிவ் கண்டிஷன்லயும் போட போறோம். என்ன அப்படின்னா, இனிஷியலா இங்கேயும் மேக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை 0க்கு வச்சுப்போம். தென் ஃபார் i ஈக்குவல் டு 0ல இருந்து i less than 3, i plus plus, அதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணிக்கிறோம். தென் இஃப் i நாட் ஈக்குவல் டு லாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஆக்டிவிட்டி பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த பர்டிகுலர் டேக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்கிறத பாயிண்ட்ஸ் ஆஃப் டே, ஐன்னு எடுத்திருப்போம். பிளஸ் அவன் நெக்ஸ்ட் டே போறப்போ கரண்டா வந்துட்டு அவன் ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா i. ஸோ இந்த ஐயை தான் அவன் லாஸ்டா பாஸ் பண்ணுவான். ஸோ எஃப் ஆஃப் டே -1, ஐங்கிறத பாஸ் பண்ணிடுவான். பாஸ் பண்ணிட்டு ஒரு ஆக்டிவிட்டிக்குமே அவன் வந்துட்டு என்ன பண்ணணும், மேக்ஸிமம் வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ மேக்ஸி ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் ஆக்டிவிட்டி, மேக்ஸின்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்க மேக்ஸிமம் அப்டேட் ஆகிட்டே வரும். லாஸ்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ரிட்டர்ன் மேக்ஸி. ஸோ இதுதான் நம்மளுடைய ரிகர்சிவ்ஸோட கோட். இதை வந்துட்டு நம்ம கோட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னும் கிளியரா புரியும். ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம ரிகர்ஷனை இங்க கோடிங்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2D அரே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளவு மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அந்த அரேல இருந்துட்டு நமக்கு எத்தனை டேஸ் இருக்குங்கிறத அரேஸ் டாட் லென்த்னு போட்டு எடுத்துக்கலாம். n ஈக்குவல் டு அரே டாட் லென்த். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் கெட் மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்னு ஒரு மெத்தடை கால் பண்ணி நம்ம கிட்ட டேட்டாஸ்லாம் பாஸ் பண்ணிப்போம். n-1th டே. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோட நம்ம வந்துட்டு லாஸ்ட்டுங்கிறத 3 தான் பாஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ 3 பாஸ் பண்ணியிருப்போம். தென் நம்மளுடைய அரே. இப்போ இந்த மெத்தடை இங்கே டிஃபைன் பண்ணிப்போம். ப்ரைவேட் கெட் மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட் டு இன்ட் டே, இன்ட் லாஸ்ட், இன்ட் அரே. ஓகே, நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்னது, இஃப் டே ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா இன்ட் மேக்ஸின்னு ஒரு வேரியபிளை இனிஷியலா 0 டிக்ளேர் பண்ணி வச்சுப்போம். தென் ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0ல இருந்து i less than 3 வரைக்கும் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி இஃப் i நாட் ஈக்குவல் டு லாஸ்ட், அதாவது i வந்துட்டு ப்ரீவியஸ் டேல பண்ண ஆக்டிவிட்டியா இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸியை அப்டேட் பண்ணிக்கலாம். மேக்ஸி ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் அரே ஆஃப், நம்ம 0th டேல தான் நிற்கிறோம். ஸோ 0 ஆஃப் i. ஓகே, மேக்ஸி. இப்போ ஒரு வாட்டியும் எல்லா ஆக்டிவிட்டிக்கும் மேக்ஸி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் மேக்ஸி. இதே மாதிரி தான் நம்ம ரிகர்சிவ் பார்ட்டுக்கும் போட போகிறோம். ஸோ இன்ட் மேக்ஸி ஈக்குவல் டு 0 ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0th இருந்து i less than 3 வரைக்கும் ஆக்டிவிட்டி ரன் பண்ணுறோம். தென் இஃப் i நாட் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோம். ஸோ இன்ட் ஆக்டிவிட்டி ஈக்குவல் டு அந்த கரண்ட் டேக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸுங்கிறத நம்ம அரே ஆஃப் டே, ஐன்னு எடுத்துப்போம். ப்ளஸ் அவன் ப்ரீவியஸ் டேக்கு போகிறப்போ என்ன பண்ணுறோம், இந்த மெத்தட் அகைன் கால் பண்ணுறோம். கெட் மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்
ஆனா இங்க பாஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்றோம், டே -1 கமா நம்மளுடைய ஐ தான் அந்த நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு லாஸ்டா மாறப்போகுது. ஸோ அதையும் அப்டேட் பண்ணி அனுப்பிடுறோம். தென் என்ன பண்றோம், ஸோ அந்த மேக்ஸை அப்டேட் பண்ணிட்டே வரோம். மேத் டாட் மேக்ஸ் ஆக்டிவிட்டி கமா மேக்ஸி. ஒரு வாட்டியும் மேக்ஸி அப்டேட் ஆகிட்டே வரும். லாஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம்னா டோட்டலா ஓவராலா நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு மெரிட் பாயிண்ட்ஸ் வருதுங்கிறத கல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இங்க நம்ம அரே பாஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். ஸோ பாஸ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. இப்போ ரன் பண்ணி சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரிகர்சிவ் சொல்யூஷன் நம்ம அப்ரோச் பண்றப்போ டைம் லிமிட் எக்ஸீடுங்கிற ஒரு ரன்-டைம் எரர் வரும். அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. இந்த டைம் லிமிட் எக்ஸீடுங்கிற எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மெமரைசேஷன் அப்ரோச் பண்ணி டைம் காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரிகர்சிவ் சொல்யூஷன்ல இருந்து மெமரைசேஷன் வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு டிபிஆரே கிரியேட் பண்ணிப்போம். இங்கே நம்ம வந்துட்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கனால 2D டிபிஆரே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிபிஆரே கிரியேட் பண்ணி அதோட சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா n,4 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ஏன்னா n-ங்கிறது டே, 4ங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு லாஸ்ட் வேல்யூவை நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், 0, 1, 2, 3ன்னு 4 வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி n,4ன்னு நம்ம வந்துட்டு இதோட சைஸை வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், இனிஷியலா இந்த டிபியில் எல்லா வேல்யூஸுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், -1க்கு அசைன் பண்ணி வச்சிருவோம். தென் வேல்யூஸ் கம்ப்யூட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்ப்போம். இஃப் டிபி ஆஃப் டே கமா லாஸ்ட் நாட் ஈக்குவல் டு -1 இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த டிபி ஆஃப் டே கமா லாஸ்ட்ங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு வேல்யூ கம்ப்யூட் பண்ணுவோம். வேல்யூ கம்ப்யூட் பண்ணிட்டு இந்த மேக்ஸிங்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈக்குவல் டு டிபி ஆஃப் டே கமா லாஸ்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே, இது அப்படி நம்ம ப்ரோக்ராமிங்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னும் கிளியரா புரியும். இப்போ நம்ம ரிகர்சிவ் சொல்யூஷன் வந்து மெமரைசேஷன் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ரிகர்சிவ் வந்து மெமரைசேஷன் போறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியலா ஒரு டிபிஆரே கிரியேட் பண்ணிப்போம். இங்க 2 பேராமீட்டர் யூஸ் பண்றதுனால 2D டிபிஆரே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ இன்ட் n,4ன்னு கிரியேட் பண்ணிட்டோம். தென் இதோடைய ஒரு வேல்யூக்கும் நம்ம இனிஷியலா -1 வேல்யூஸ் அசைன் பண்ணி வச்சுப்போம். இப்போ தென் இந்த டிபியை நம்மளுடைய கெட் மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்ங்கிற மெத்தடுக்கு பாஸ் பண்ணி வேல்யூஸை கமிட் பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் அந்த பேராமீட்டரை டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இஃப் டிபி ஆஃப் டே கமா லாஸ்ட் நாட் ஈக்குவல் டு -1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அதே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரிட்டர்ன் டிபி ஆஃப் டே கமா லாஸ்ட். ஒருவேளை அது -1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேல்யூ கம்ப்யூட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ ஒரு வாட்டி கம்ப்யூட் பண்ற வேல்யூவை அதை ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். டிபி ஆஃப் 0, லாஸ்ட். இங்க வந்துட்டு பேஸ் கண்டிஷனுங்கிறதுனால 0, லாஸ்ட்னு போட்டுட்டு நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கிற மேக்ஸிமம் இதுல அசைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ரிகர்சிவ் பார்ட்லையும் டிபி ஆஃப் டே கமா லாஸ்ட் ஈக்குவல் டு மேக்ஸின்னு சொல்லிட்டு வேல்யூஸை அப்டேட் பண்ணிட்டே வரோம். இங்கேயும் டிபியை பாஸ் பண்ணிடுறோம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்மிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர், இப்போ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா ரிகர்சிவ் சொல்யூஷன்ல இருந்து மெமரைசேஷனுக்கு ஒரு டிபிங்கிற ஒரு அரே மட்டும் கிரியேட் பண்ணி அதோட வேல்யூவை இனிஷியலா -1க்கு அசைன் பண்ணிட்டு ஒரு வாட்டியும் கம்ப்யூட் பண்ண அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரோம். லாஸ்டா அதை ரிட்டர்ன் பண்றப்போ நமக்கு தேவையான மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. இப்போ இதையும் ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி டேபுலேஷன்ல அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ மெமரைசேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம் நண்பர்களே. இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்னா நம்மளுக்கு n டேஸ் இருக்கு. ஸோ n இன்ட்டு ஒரு டேஸ்க்கும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் டேல என்ன பண்ணாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு ஃபார் லூப் ரன் பண்றோம். இந்த ஃபார் லூப் வந்துட்டு 0, 1, 2, 3ன்னு 4 வேல்யூக்கு நம்ம வந்துட்டு ஃபார் லூப் ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ பிகோ ஆஃப் n இன்ட்டு 4. அதே மாதிரி ஒரு டேலையும் அவன் வந்துட்டு எந்த டாஸ்க்ல அதிகமான மெரிட் பாயிண்ட்ஸ் எடுக்கலாங்கிறத நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்றோம். ஸோ 0, 1, 2ன்னு நமக்கு வந்துட்டு 3 டாஸ்க் இருக்கு. ஸோ அதோட டைமும் இங்க ஆட் ஆயிக்கும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா பிகோ ஆஃப் n இன்ட்டு 4 இன்ட்டு 3. இப்போ அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா நமக்கு மெமரைசேஷன்ல எப்பவுமே ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அது பிளஸ் நம்ம இங்க டிபின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அரே வந்துட்டு சைஸ் என்ன அப்படின்னா
n into 4ன்னு ஒரு 2D அரே கிரியேட் பண்ணதுனால அதோடைய அரே ஸ்பேஸ் வந்துட்டு இங்கே ஆட் ஆயிக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய மெமரைசேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ரைட் நண்பர்களே, இப்போ எப்படி ஒரு 2 டைமென்ஷனல் அரே ப்ராப்ளமை ஸ்மாலர் பார்ட்ஸா பிரிச்சு ரிகர்சிவ் சொல்யூஷனையும் மெமரைசேஷனையும் அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா இருக்கறனால டேபுலேஷன்ல ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணி எப்படி அப்ரோச் பண்றோங்கிறதையும் ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் இந்த ப்ராப்ளம்க்கு அப்ரோச் பண்ணலாமாங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆல்சோ மோர் தென் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியுதாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ தட் எனக்கு வந்துட்டு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல நம்ம டேபுலேஷன் ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் இந்த ப்ராப்ளம்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். Until then, stay tuned. Take care. Bye bye.